ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் நாம் கூடி வர தேவன் செய்த மாபெரும் கிருபைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி சொல்வோம். இன்றைய தினத்திலும் நாம் இயேசு கிறிஸ்துடைய வாழும் போதனையிலிருந்து தொடர்ந்து தியானிக்க இருக்கின்றோம். கடந்த பல மாதங்களாகவே நாம் இதை தியானித்து இயேசு கிறிஸ்துடைய ஊழிய பகுதிகளிலே, அதாவது ஆண்டவர் 3 ஆண்டுகள் ஊழியம் செய்தார் என்று பொதுவாக நம்பப்படுகிறது, அல்லது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை. வேறு சில அறிஞர்கள் 6 அல்லது 7 ஆண்டுகள் வரை இயேசு ஊழியம் செய்திருக்கலாம் என்று கருதி இருக்கிறார்கள். ஆயினும் அப்படி கருதினாலும் பெரும்பான்மையான அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டது இயேசு 3 ஆண்டுகள் நிச்சயமாக ஊழியம் செய்தார் என்பது உறுதிபட கூற முடியும். நாமும் பெரும்பாலும் அதை அப்படித்தான் அணுகுகின்றோம். அந்த 3 ஆண்டு ஊழியத்திலே ஏகதேசம் 2 ஆண்டு ஊழியங்கள் முடிந்து விட்டது. அதோட டேர்னிங் பாயிண்ட் என்று சொல்லும்போது, நான் என் சபையை கட்டுவேன் என்று இயேசு சொன்னார் அல்லவா? பேதுரு சொன்னார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன அந்த அறிக்கையோடு அடுத்து ஆண்டவர் சொன்னார், நான் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். அந்த நிகழ்வு தான் இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தினுடைய மொத்த காலத்தை 2ஆக பிரிக்கிறதான ஒரு மைய பகுதியாக அதை நம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஆகவே அந்த முதல் பகுதி முடிந்து, முதல் பகுதி வரை அவர் தான் ராஜ்யத்தை அமைக்க வந்திருப்பதாக செய்தியை சொன்னார். அதாவது அவருடைய செய்தியினுடைய சாராம்சத்தை சொல்வதாக இருந்தால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அதாவது மேசியா அமைக்க இருக்கின்றதான ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொன்னார். இந்த 2ஆம் பகுதியிலே அந்த ராஜா பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழ வேண்டும் என்கிற செய்தியை அதிகமாக சொல்ல ஆரம்பிக்கின்றார். அந்த சூழலிலே தான் நாம் இதை படிக்க வேண்டும். சென்ற வாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மறுரூப மலை நிகழ்வை நாம் தியானித்திருந்தோம். அங்கேதான் அவருடைய முழு மகிமையை சீடர்கள் காண முடிந்தது. அதை அவர்களுக்கு காண்பிப்பது மூலம் பேதுரு கொடுத்த அறிக்கையை மேலும் வலுவூட்டுவதற்காக, அவனுக்கு வலுவூட்டுவதற்காக அதை செய்திருக்கலாம். இன்றைய தினத்திலே நாம் தியானிக்க இருக்கிற நிகழ்வு அதை தொடர்ந்து வந்ததான ஒரு நிகழ்வு தான். அதில் தான் எலியாவை குறித்ததான சில அறிவுரைகளை அல்லது போதனைகளை அவர் கொடுத்தார். இந்த நிகழ்வு 2 சுவிசேஷங்களிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வசனங்களிலும் இருக்கிறது. மார்க்கு 9வது வசனம் தொடங்கி 13 வசனம் உள்ள பகுதிகளில் இருக்கிறது. நான் முதலாவது இந்த மார்க்கு சுவிசேஷத்திலிருந்து இன்றைக்கு அந்த வசன பகுதியை நாம் வாசிப்போம். அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது அவர் அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோர்ந்து எழுந்திருக்கும் வரைக்கும் நீங்கள் கண்டவைகளை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். மரித்தோரிலிருந்து எழுந்திருப்பது என்னவென்று அவர்கள் ஒரு இடத்தில் ஒரு விசாரித்து அந்த வார்த்தையை தங்களுக்குள்ளே அடக்கி கொண்டு, எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று அவரிடத்தில் கேட்டார்கள். அவர் பிரதித்திரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அவமதிக்கப்படுவார் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறதே, அது எப்படி என்றார். ஆனாலும் எலியா வந்தாயிற்று, அவனை குறித்து எழுதியிருக்கிற பிரகாரம் தங்களுக்கு இஷ்டமானபடி அவனுக்கு செய்தார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதுதான் இன்றைய வசன பகுதி. இந்த நிகழ்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுரூப மலையில் எலியா மோசேயோடு உரையாடி தன்னுடைய மகிமையை, மாட்சிமையை, அரசாட்சி, ராஜ்யத்தை குறித்ததான செய்தியை சொன்ன பின்பு அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வரும்போது இந்த உரையாடல் நடக்கிறது. மலையிலிருந்து இறங்கி வரும்போது இயேசு கிறிஸ்து, பேதுரு,
யோவான், யாக்கோபு ஆகிய 4 பேருமே இருந்திருக்க வேண்டும். இதில் மற்ற சீடர்களுக்கு இந்த உரையாடலில் பங்கில்லை என்றுதான் கருத வேண்டியதா இருக்கிறது. 9 வசனத்தை படிக்கும்போது, அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது, அப்படியானால் அந்த எர்மோன் மலையினுடைய ஒரு முகட்டிலே இந்த காட்சி நடைபெற்றது. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி கொண்டிருக்கும் போதே என்றும் கருதலாம். இறங்குகிற போது என்று வருகிறபடினாலே இறங்கி கொண்டே இருக்கும் போது, அவர்கள் இன்னும் மலையின் அடிவாரத்திற்கு வரவில்லை. அந்த நிகழ்வு முடிந்த பின்பு அங்கிருந்து இறங்கி கொண்டே வருகிறார்கள். இறங்கி கொண்டே வரும்போதுதான் இந்த உரையாடல் நடக்கிறது. ஏனென்றால் அந்த காட்சி அவர்கள் எலியாவை பார்த்திருந்தார்கள், அதுவும் ஒரு காரணம். ஆனால் அந்த உரையாடலை தொடக்குகிறவர் இயேசுதான். எப்படி சொல்கிறார் என்றால், மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும். இந்த இடத்துல மனுஷகுமாரன் என்று சொல்வது இயேசு கிறிஸ்துவை தான் கூறுகின்றார். பொதுவாக மனுஷகுமார் என்கிற பதம் மேசியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு பதமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதை அவரோடு இருந்த சீடர்கள் இப்போது ஓரளவு புரிய ஆரம்பித்திருந்தார்கள். ஆகவே மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும், அப்படியானால் மரித்து உயிர்த்தெழும் என்கிற செய்தியை மேலும் சொல்கிறார். சொல்லிவிட்டு, நீங்கள் கண்டவைகளை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அப்படியானால் கீழே இருக்கிறதான மிச்சமுள்ள 12 சீடர்களே இங்க 3 பேர் தான் போயிருக்கிறாங்க, மற்றவங்களுக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார். ஒரு கேள்வி, ஏன் மற்ற சீடர்களை கூட அப்படி சொல்ல வேண்டாம் என்று கூறினார்? அதற்கான காரணம் இங்கே தெளிவாக சொல்லப்படவில்லை. எனினும் ஒன்றை நாம் அனுமானிக்க முடியும். யூதாஸ் இவைகளை அறிய வேண்டாம் என்று தேவன் கருதி இருக்கலாம். யூதாஸ் இவைகளை அறிய வேண்டாம் என்று இயேசு கருதி இருக்கலாம். ஆகவே அதை அப்படி சொல்லி இருக்கலாம். ஏன்னா இந்த 3 பேரும் ஒருவேளை ரகசியத்தை காக்கக்கூடிய குணாதிசயம் கொண்டவர்களாக இருந்திருக்கலாம். ஆகவே தான் இந்த 3 பேரையும் அவர் அழைத்து கொண்டு சென்றிருக்கலாம். அது ஒரு காரணம். 2வது, இயேசுவுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர்கள் இவர்கள். அதாவது ஆங்கிலத்தில் அதனால்தான் ஒரு வார்த்தை சொல்வார்கள், இன்னர் சர்க்கிள் டிசைபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அதாவது இயேசுடைய உள்வட்ட சீடர்கள் என்று சொல்லுவாங்க. ரொம்ப தனக்கு மிக முக்கியமான காரியங்களை இவர்கள் 3 பேரிடம் பகிர்ந்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுவது உண்டு. ஒருவேளை மற்ற சீடர்கள் அதற்காக இயேசு அவர்களை வெறுத்தார் என்றோ புறக்கணித்தார் என்றோ அப்படி அல்ல. ஒருவேளை அவர்களால் சில ரகசியங்களை பாதுகாக்க முடியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆகவே அவருடைய குணாதிசயத்தை அறிந்த இயேசு அதை அந்த நோக்கத்தில் தான் இந்த 3 பேரை அழைத்திருக்கலாம். அதனால்தான் ஸ்பெசிபிக்கா அதுல குறிப்பிட்டு சொல்கிறார், நீங்க மற்ற யாரிடமும் சொல்ல வேண்டாம் இந்த நிகழ்வு. அதாவது மலையில் நீங்கள் கண்ட காட்சியை, மனுஷகுமாரனாகிய மேசியாவாகிய இயேசுவாகிய நான் மறுரூபம் அடைந்து மோசேயோடும் எலியாவோடும் உரையாடியதை நீங்கள் கண்டீர்கள் அல்லவா? இந்த காட்சியை நீங்கள் வேறு யாரிடமும் சொல்லக்கூடாது. அடுத்தது, எதுவரைக்கும் சொல்லக்கூடாது என்றால், மனுஷகுமாரன் மரித்து உயிர்த்தெழுகிறது வரை சொல்லக்கூடாது என்று சொல்கிறார். தொடர்ந்து பார்க்கும்போது, மரித்தோர்ந்து எழுந்திருப்பது என்னவென்று அவர்கள் ஒரு இடத்தில் ஒரு விசாரிச்சு, அப்போ அங்கே ஒரு விசாரணை ஓடுகிறது. இது மற்ற சீடர்கள் தான் ஒருவேளை அதை செய்திருக்க வேண்டும். இயேசு அந்த உரையாடலையும் கவனிக்கின்றார். விசாரித்து அந்த வார்த்தையை தங்களுக்குள்ளே அடக்கி கொண்டு வாங்க, they started to maintain the secrecy. அந்த ஆண்டவர் சொன்னபடியினாலே அந்த வார்த்தையை தங்கள் மனதுக்குள்ளாக அடக்கி கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்த போது இயேசு குறித்து தூதர்கள் சொன்ன செய்தியை, மேய்ப்பர்கள் சொன்ன செய்தியை கூட மரியாள் தன் இருதயத்தில் அடக்கி கொண்டார். அதே போல இங்கே இந்த சீடர்களும் இந்த செய்தியை வெளியே சொல்லாமல் அடக்கி கொண்டு, ஆனால் அவர்களுக்கு இயேசுவோடு அதை குறித்து உரையாட வேண்டும்ங்கிற எண்ணம் வருகிறது. அதனால அந்த உரையாடலை வேறு விதத்திலே தொடங்குறாங்க.
என்ன தொடங்குறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல இருந்த ஒரு செய்தி, அதை இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் இயவனமாக புரிந்து வைத்திருந்தார்கள். அந்த புரிந்து கொள்ளுதல் அடிப்படையில் அந்த கேள்வி எழுப்புகிறார்கள். அது என்னவென்றால், அந்த 11ஆம் வசனத்தில் அது இருக்கிறது. எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்களே. வேதபாரகர் என்றால் நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டினுடைய நிகழ்வுகளை வரலாற்றின் அடிப்படையிலும் மோசேயுடைய சட்டத்தின் அடிப்படையிலும் தங்கள் எதிர்காலத்தை குறித்து தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னார்கள், குறிப்பாக ஏசாயாவுடைய தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது, அது மல்கியாவுடைய புஸ்தகத்தில் என்ன சொல்லப்படும், அந்த பார்வையிலே அவர்கள் விளக்கினார்கள். விளக்கும் போது அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்கள் என்றால், மேசியா வருவதற்கு முன்பாக அல்லது இறுதி நியாயத்திற்கு முன்பாக என்னும் கருதலாம், அல்லது மேசியாவுடைய ராஜ்யம் வகிக்கப்படுவதற்கு முன்பாக. என்றால் இவைகள் அனைத்தையுமே யூதர்கள் இறுதி கால நிகழ்வுகளோடு தொடர்புபடுத்தி பார்ப்பது உண்டு. ஆகவே அந்த இறுதி கால நிகழ்வுகளுடைய உச்சம் வருவதற்கு முன்பாக அதில் ஒரு பகுதியாக எலியா வர வேண்டும் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை அமைப்பதை குறித்து இப்போது அந்த உரையாடலை பார்த்து விட்டார்கள். எலியாவையும் எப்படி பார்த்தார்கள், அந்த காட்சியிலே பார்த்தார்கள். ஆனால் நிஜ வாழ்விலே எலியா வரவில்லை. ஆகவே தான் இப்போது அந்த கேள்விக்கு போகிறார்கள். இப்போது காட்சியிலே பார்த்து விட்டோம், ஆனால் நிஜத்தில் உம்முடைய ராஜ்யம் அமைக்கப்படுவதற்கு முன்பாக எலியா வரவில்லை. அதனாலதான் கேட்கிறாங்க. ஆனா வேதபாரகர்கள் அப்படி போதிக்கிறார்களே. ஆகவே அந்த கேள்வி அவர்கள் கேட்கிறார்கள். அது எப்படி என்ற இடத்தில் கேட்டார்கள். அவர் பிரதித்தரமாக, அதாவது இயேசு அதற்கான பதிலை சொல்ல ஆரம்பிக்கின்றார். எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். இந்த எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், அல்லாமலும். அப்படின்னா ரொம்ப கவனமா படிக்க வேண்டிய ஒரு பகுதி. இதுல நிறைய பேர் தவறான ஒரு கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். அது மெய்தான், அல்லாமலும் என்று விட்டு அவர் வேறொரு இடத்துக்கு போறார். மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அவமதிக்கப்படுவார் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறதே, அது எப்படி என்றார். இப்போ இவங்க கேட்ட கேள்விக்கு அவர் நேரடியாய் பதில் சொல்லாமல் அது மெய்தான் என்று பற்றுப்படாமல் பதிலளிக்கிற போல பதிலை சொல்லிவிட்டு இவர்களை புரிய வைப்பதற்கு அவர் வேறொரு யுக்தி அல்லது வேறொரு முயற்சியை அவர் செய்கின்றார். அந்த முயற்சி அல்லது அந்த யுக்தி என்னவென்றால், வேறொரு கேள்வியை பதிலாக கொடுக்கின்றார். சில வேளை சில கேள்விகளை கேட்கும் போது அதற்கு நாம் கூட அதை பல வேளைகளில் இயல்பாக செய்வதுதான். பதிலை சொல்லுவதற்கு பதிலாக ஒரு எதிர்கேள்வி கேட்போம். அது அவர்கள் எதிர்க்க வேண்டும் என்கிற நோக்கமாக இருக்காது, மாறாக அவர்களுக்கு நாம் சொல்ல வருகிற செய்தியை உணர்த்துவதற்கு அது ஒரு முறையாக இருக்கிறது. அது சகல விதமான போதனையின ஒரு முறைதான். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அந்த முறையை பயன்படுத்துகிறார். பொதுவாக குருக்கள் என்று சொல்லப்படுபவர்கள் தங்களுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது கேள்வி பதில் முறையிலே கற்றுக் கொடுப்பார்கள். சீடர்கள் கேட்கிற கேள்விக்கு பல முறை குருக்கள் அந்த சீடனுடைய குரு எதிர்கேள்வியை கேட்டு அந்த சீடர்களை கற்றுக் கொடுப்பதற்கு முயற்சி எடுப்பார்கள். அவங்க இயேசு இங்கே அந்த முறையிலே அந்த கற்பித்தலை ஆரம்பிக்கின்றார். அவர் கேட்கின்றார், மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அவமதிக்கப்படுவார் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறதே, அது எப்படி என்றார். ஒரு கேள்வி, எங்கே எழுதியிருக்கிறது? எலியா முந்தி வருவார் என்று விளக்கிறார்கள் அல்லவா பழைய ஏற்பாடு. அதே பழைய ஏற்பாட்டில் மனுஷகுமாரன் பாடுபட வேண்டும் என்று எழுதியிருக்கிறதே, அதை குறித்து என்றைக்காவது இந்த வேதபாரகர்கள் போதித்திருக்கிறார்களா? இதுல என்ன அழகான ஒரு போதனை சொல்றாங்க தெரியுமா? வேதபாரகருடைய போதனையை அரைவேக்காடு, வேக்காட்டுத்தனமான போதனை. அதாவது
மேசியாவுடைய ராஜ்யம் அமைக்கப்படுவதற்கு முன்பாக எலியா வருவார், அவளை சீர்படுத்துவார் என்று போதிக்கிற பரிசேயர்கள், வேதபாரர்கள், ஞாயிற்றுப்பிரமாணிகளுக்கு வந்தவர்கள் ஒன்றை அவர்கள் போதிக்கவில்லை. அது எதுவென்றால் அதே மேசியா வந்து ராஜ்யத்தை அமைப்பார், அந்த ராஜ்யம் உலகளாவியதாக இருக்கும், அந்த ராஜ்யத்திலே மாபெரும் ஆசீர்வாதம், செல்வம், செழிப்பு எல்லாம் இருக்கும், பொற்கால ஆட்சியாக இருக்கும் என்று போதிக்கிறார்கள் அல்லவா? அந்த போதனை செய்கின்ற அந்த வேதபாரர்கள் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டுள்ள பாடு மரணம் குறித்த வசன பகுதிகளை என்றைக்காவது போதித்திருக்கிறார்களா? அப்படி ஆனால் அதில் எழுதியிருக்கிறதே, பழைய ஏற்பாட்டில் அது இருக்கிறதே என்று மிக அருமையான ஒரு கேள்வி கேட்கிறார். இது உண்மையிலே சீடர்களுடைய கண்களை திறக்க வேண்டும். ஏன்னா இதுவரை யூத சரித்திரத்திலே மேசியாவுடைய ஆட்சி மகிமையாக இருக்கும் என்று போதித்து வந்தார்கள். ஆனால் எந்த பரிசேயரும், எந்த ரபிமாரும், அன்றைக்கு இருந்த ரபிமாரிலே ஷமா என்கிற ஒருவர் இருந்தார், கில்லேல் என்கிற ஒருவர் இருந்தார், இன்னும் பலர் இருந்தார்கள். இந்த எவருமே மேசியாவுடைய பாடு மரணத்தை குறித்து பழைய ஏற்பாடு போதிக்கவே இல்லை. ஆனால் எல்லோரும் மகிமை குறித்து, அவருடைய மகிமையான ஆட்சியை குறித்து போதித்துக் கொண்டே வந்தார்கள். அதனால்தான் இயேசு இப்ப கேட்கிறாரு, அப்படியும் எழுதி இருக்கிறது, அதை இந்த வேதபாரர்கள் என்றாவது போதித்தார்களா? அப்படி போதித்ததை நீங்கள் என்றாவது கேட்டிருக்கிறீர்களா? எவ்வளவு அருமையான கேள்வி. நம்முடைய வார்த்தையில சொல்லுவதானால் கிடிக்கிப்பிடி கேள்வி என்று சொல்லுவாங்க. அங்கேயும் போக முடியாது, எங்கேயும் போக முடியாது. அப்படி அருமையான கேள்வி. அப்படி கேட்கிறார். அது மட்டும் இல்லாமல் சொல்றாரு, இப்போது அவருடைய பதில், அவர்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு விதத்துல பதிலை சொல்லுகின்றார். ஆனாலும் எலியா வந்தாயிற்று, பாஸ்ட் டென்ஸ்ல சொன்னார். இந்த பாஸ்ட் டென்ஸ்ல சொன்னனாலதான் நீங்க தொடர்ந்து படிங்க. அவனை குறித்து எழுதியிருக்கிற பிரகாரம், ஒரு கேள்வி எழுதியிருக்கிற பிரகாரம், எழுதியிருக்கிற பிரகாரம். அப்படியானால் அது அந்த வார்த்தை இப்ப கவனிங்க, நான் பரவாயில்ல விளக்க. தங்களுக்கு இஷ்டமானபடி அவனுக்கு செய்தார்கள் என்று உங்களுக்கு சொல்லுங்க. ஒரு கேள்வி, இந்த எலியா யார்? இந்த எலியாவை சிலர் சொல்றாங்க யோவான் ஸ்நாபகன் என்று சொல்லுகின்றார்கள். அது கருத்து கிறிஸ்தவர்களுக்குள்ளாக. இந்த இடத்துல சொல்கிற எலியா யோவான் ஸ்நாபகன் என்கிற, அதாவது திருமூழ்கி யோவான் அல்லது திருமூழ்கார், சுருக்கமாக சொன்னா திருமூழ்கார் என்று சொல்லுவாங்க. ஜான் த பேப்டிஸ்ட் ஆர் த பேப்டிஸ்ட். சில புஸ்தகத்தில் நீங்க த பேப்டிஸ்ட்னே படிப்பீங்க. த பேப்டிஸ்ட்னா திருமூழ்கார் என்று தமிழ்ல மொழிபெயர்க்கலாம். ஜான் த பேப்டிஸ்ட் என்றால் யோவான் ஸ்நாபகர் அல்லது திருமூழ்கி யோவான் என்றெல்லாம் பல்வேறு விதத்தில் அதை தமிழிலே ஆக்கம் செய்கின்றார்கள். கேள்வி, இந்த யோவான் ஸ்நாபகன் தான் இந்த எலியாவா அல்லது பழைய ஏற்பாட்டிலே இருந்த சொல்லப்பட்டுள்ள எலியாவைத்தான் இவர் சொல்கிறாரா? சிலர் நாம் ஏற்கனவே பார்த்தோமாக இந்த எலியா யோவான் ஸ்நாபகனை குறிக்கின்ற என்று பல கிறிஸ்தவர்களே நம்புகின்றார்கள், பல அறிஞர்களே நம்புகின்றார்கள். அதுல நம்ம அதுல வாதம் செய்வதற்கு இல்லை. ஆனால் அவள் கவனிக்க மறந்த ஒரு உண்மை என்னவென்றால், இது பெரும்பாலும் யோவான் ஸ்நாபகனை சொல்லவில்லை. கேள்வி, ஏன் சொல்லவில்லை? அதற்கான காரணம் அந்த 13ஆம் வசனத்தில் இருக்கிறது. எப்படி இருக்கிறது என்றால், ஆனாலும் எலியா வந்தாயிற்று அப்படின்னா இந்த நிகழ்வை சொல்லும்போது பாஸ்டன்ஸ். இப்போ பாஸ்டன்ஸ் சொல்லும்போது இந்த நிகழ்வுக்கு முன்பாக யோவான் ஸ்நாபகனும் இதற்கு முன்பு வந்து மரித்தவர் தான். பழைய ஏற்பாட்டிலே சொல்ல எலியாவும் வந்து மரித்தவர் தான். ஆகவே பாஸ்டன்ஸ் தான் ரெண்டு பேரும் பொருந்துகிறது போல வருகிறது. ஆனால் ஒன்றில் யோவான் ஸ்நாபகனுக்கு அது பொருந்தாது. அது என்னவென்றால், அவனை குறித்து எழுதியிருக்கிற பிரகாரம் தங்களுக்கு இஷ்டமானபடி அவனுக்கு செய்தார்கள். எழுதியிருக்கிற பிரகாரம் எப்படி எழுதியிருக்கிறது? எலியாவை குறித்து பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறது.
யோவான் ஸ்நாபகனை குறித்து இந்த நிகழ்வு நடக்கிற வரை எந்த புஸ்தகம் எழுதப்படவில்லை. எழுதியிருக்கிற பிரகாரம் என்று சொல்வதாக இருக்கிற அந்த வார்த்தையை சற்று அழுத்தம் கொடுத்து நாம் விளக்குவோம் என்றால் அது பழைய ஏற்பாட்டிலே இருந்த எலியா எலிசா என்று பார்க்கிறோம் அல்லவா, அந்த எலியாவைத்தான் சொல்கிறது, யோவான் ஸ்நாபகனை சொல்லவில்லை என்று இப்படி 2 கருத்துகள் இருக்கின்றன. ஆகவே இந்த இடத்திலே ஆண்டவர் அவர்களுடைய பிரதான கேள்வியான எலியா மெஸ்ஸியாவுடைய ராஜ்யம் அமைக்கப்படும் முன்பாக எலியா வர வேண்டும் என்று சொல்வதை குறித்து கேட்டார்கள். ஆனால் ஆண்டவர் அது மெய்தான், ஆனால் அதை விட முக்கியமான ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். ராஜ்யம் அமைக்கப்படுவதற்கு முன்பாக மனுஷகுமாரன் பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழ வேண்டும். அதையும் பழைய ஏற்பாடு சொல்கிறது. அதையே நீங்கள் கவனிக்காமல் விடுகிறீர்கள். அதையே இந்த வேத பாரகர் விளக்காமல் விடுகிறார்கள். அதைத்தான் மையப்படுத்துகிறார். ஆகவே இந்த வசன பகுதியின் மூலம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்ல வருகிற உண்மை என்னவென்றால், பழைய ஏற்பாட்டிலே அவர் ராஜ்யத்தை அமைப்பார் என்று சொல்லப்படுகிறது. அந்த ராஜ்யம் அமைக்கப்படுவதற்கு முன்பாக எலியா வரும் என்று சொல்லப்படுகிற விளக்கத்தையும் ஓரளவு ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா எலியா யார் என்பது 2வது இனி வரலாம். ஆனால் அதற்கு முன்பு அவர் பாடுபட்டு மரிக்க வேண்டும்ங்கிற உண்மை இருக்கிறது. அதை நீங்கள் இனிமேல் புரிய வேண்டும். இதுவரை அதை குறித்து நீங்கள் புரியாமல் இருந்திருக்கலாம். ஏனென்றால் நானும் உங்களுக்கு அதை குறித்து அதிகமாய் போதிக்கவில்லை. நான் ஏன் போதிக்கவில்லை? நான் ராஜ்யத்தை அமைக்க வந்தேன் என்று, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது பிரசங்கித்து வந்தேன். மக்களை மனம் திரும்ப எதிர்பார்த்தேன். இஸ்ரவேல் மனம் திரும்பும் போது அந்த ராஜ்யத்தை அமைக்கலாம் என்று கருதி இருந்தேன். அது இப்போது அள்ளி போகிறது. அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே பழைய ஏற்பாட்டுடைய தீர்க்கதரிசனத்தினுடைய மறுபகுதியாகிய என்ன மறுபகுதி? ஒரு பகுதி என்பது அவர் ராஜ்யத்தை அமைப்பது. அதனுடைய மறுபகுதி அவர் மரித்து உயிர்த்தெழுந்த ராஜ்யத்தை அமைப்பது. நிச்சயமாக ராஜ்யம் அமைக்கப்படும். அதிலே மாற்று கருத்து கிடையாது. யூதர்களுக்கும் மாற்று கருத்து கிடையாது. இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவர்களுக்கும் மாற்று கிடையாது. ஆனால் யூதர்கள் மரித்து உயிர்த்தெழாத ஒருவரை எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஆனால் மரித்து உயிர்த்தெழுந்த ஒருவர் தான் ராஜ்யத்தை அமைப்பார் என்று அதே பழைய ஏற்பாடு சொல்கிறது. அதை யூத ரவிமார் அன்றைக்கும் கோட்டை விட்டார்கள். வேதபாரர்கள் அன்றைக்கும் புரியவில்லை, போதிக்கவில்லை. இன்றைக்கும் அவர்கள் புரியவில்லை. ஆனால் ஏசாதான் கேட்கிறார், அப்படி இருக்குதே, அதை ஏன் நீங்க கவனிக்கல? அது ஏன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல? ஏன் அதை படிக்கல என்று எதிர்கேள்வி கேட்டு அப்படி சொல்றார். இவனுமாக மேசியாவுடைய ராஜ்யம் அமைக்கப்படும் என்பதை ஆண்டவர் போதிக்கிறார். அடுத்ததாக இந்த எலியாவை குறித்து நாம் சற்று விரிவாக இனிமேல் படிப்பதாக இருந்தால், வேத வசனத்தினுடைய வெளிச்சத்தில் பார்ப்பதாக இருந்தால், இந்த எலியா வந்தாயிற்று என்பதை குறித்து சொல்லும் போது ஒரு துர்போதனை கிறிஸ்தவத்துக்குள்ளாக திட்டமிட்டு, உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல, பிற மதத்தை சார்ந்த சில கிறிஸ்தவர்களை குழப்ப வேண்டுங்கிற நோக்கத்துக்குள்ளாகலே வலைத்தளங்களிலே சில கிறிஸ்தவ சேனல்கள் போல் அமைத்து கொண்டு இந்த எலியா வந்தாயிற்று என்கிற வார்த்தையை எடுத்துக்கொண்டு என்ன போதிக்கிறார்கள் என்றால், பாருங்கள், கிறிஸ்தவ மதத்தில் மரித்த பின்பும் மனிதன் மீண்டும் பூமியிலே பிறந்து வந்து இன்னொரு மனிதனாக வாழ்வான். அதாவது பிதாகோரஸுடைய மறுபிறப்பு கோட்பாடு இருக்கிறதா, மரித்தவர்கள் மீண்டும் மீண்டும் பல பிறவி எடுப்பார் என்கிற அந்த போதனைக்கு சான்றாக அது கிறிஸ்தவத்திலும் இருக்கிற என்பதாக காட்ட சிலர் இந்த வசனத்தை எடுக்கிறார்கள். ஒரு தடவை வலைத்தளத்திலே நானும் ஒரு நிகழ்ச்சி அப்படி பார்த்து, அந்த நிகழ்ச்சி ஒரு வாலிப தம்பிதான் போதித்தான். அவனுடைய போதனையிலிருந்தே நான் புரிந்து கொண்டேன், அவன் உண்மையான கிறிஸ்தவனாக இருக்க வாய்ப்பில்லை. அல்லது அரைக்குறை கிறிஸ்தவனாக இருக்கலாம், அல்லது அரைவை காட்டு கிறிஸ்தவனாக இருக்கலாம்.
அல்லது கிறிஸ்தவ இறையிலே முறைப்படி படிக்காமல் இருக்கலாம். ஆனால் அது முழுவதுமாக அவனை பார்க்கும்போது அவன் உண்மையான கிறிஸ்தவன் போல தெரியவில்லை. வேறு மதத்தை சார்ந்த ஒருவன் கிறிஸ்தவ வேடம் போட்டு கிறிஸ்தவர்களை விளக்குவதற்காக இன்றைக்கு பல சேனல் யூடியூப்களே போன்ற சமூக வலைத்தளங்கள் இருக்கிறது. ஆகவே நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும். யூடியூப்ல மட்டும் இல்லை, வேற எதற்குள்ள இருக்கலாம். அவர்கள் என்ன போதித்தார்கள் என்றால், ஏரோது கொன்ற யோவான் ஸ்நாபகன் வேறு யாரும் அல்ல, அந்த எலியா தான் அப்படி பிறந்து வந்தான். ஆகவே கிறிஸ்தவ மதத்திலும் மரித்த பின்பு பிற பல்வேறு பிறப்புகள் எடுக்கிறது என்று போதித்தான். அப்போதே அவனுக்கு நான் அதில் பதில் கொடுத்தேன். அவன் என்னை திட்டி எழுதினதாக எனக்கு ஞாபகம். அது 2-3 வருஷத்துக்கு முன்பு நடந்தது. அதன் பின்பு ஒரு சில கேள்விகளை அவன் கேட்டது போது அவனால் பதில் சொல்ல முடியவில்லை. 2-3 திட்டு ஏசி எழுதியிருந்தான், அவ்வளவுதான். அதனால கெட்ட வார்த்தை அளவுக்கு அவன் எழுதியிருந்தான். அதிலிருந்தான் நான் புரிந்து கொண்டேன் அவன் உண்மையான கிறிஸ்தவனாக இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு என்று புரிந்து கொண்டேன். சரி, அது பிரச்சனை இல்லை. அவன் நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். எப்படி விழிப்பாக இருக்க வேண்டும்? கிறிஸ்தவமோ பழைய ஏற்பாட்டினுடைய யூதத்திலேயோ மரித்தவர்கள் எந்த ரூபத்திலும் அல்லது எந்த உயிரினமாகவும் வரமாட்டார்கள். ஒரு முறை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படையும். இதுதான் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் உள்ள பொதுவான நம்பிக்கை. ஆகவே மரித்தவர்கள் உயிர்த்தெழுந்தல்ல மன்னிக்கவும், மரித்தவர்கள் இன்னொரு பிறவியாக பிறந்து வர முடியாது. இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு பழைய ஏற்பாட்டின் எலியாவா தான் யோவான் ஸ்நாபகனாக பிறந்தான் என்று நீங்களும் புரியக்கூடாது. பிறர் போதித்தாலும் அந்த போதனை தவறு என்பதை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். நீங்கள் அவனமான துர்ப்பவர்களை விழுந்து விட கூடாது. அந்த மாயிலே நாம் சிக்கிவிடக் கூடாது. சரி, அடுத்ததாக அப்படியானால் இந்த எலியா யார் என்றார்? பல அறிஞர்கள் சொல்வது, ஒருவேளை யோவான் ஸ்நாபகனுக்கு அதை பொருத்துவதாக இருந்தால் கூட அதை எப்படி பொருத்தி பார்க்க வேண்டும் என்றால், எலியா மறுபடியும் யோவான் ஸ்நாபகனாய் பிறந்து வரவில்லை. மாறாக எலியாவின் ஆவி அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்ததாக கருத வேண்டும். சரி, எலியாவின் ஆவி கொடுக்கப்பட்டிருந்தது என்றால் அதனுடைய பொருள் என்னவென்றால், எலியாவை நாம் படிக்க வேண்டும். அதான் சொன்னார்ல, ஆயினும் எலியா வந்தாயிற்று, அவனை குறித்து எழுதியிருக்கிற பிரகாரம் தங்களுக்கு இஷ்டமானபடி அவனுக்கு செய்தார்கள். எலியாவை எவ்வளவு துன்பப்படுத்தினார்கள்! எலியாவுடைய காலத்தில் ராஜாக்கள் அவனை கொல்வதற்கு முயற்சித்தார்கள் அல்லவா? எங்கெல்லாம் ஓடி தெரிந்தான், ஒளிந்து தெரிந்தான், சோர்ந்திருந்தான். ஆனாலும் தேவனுக்காக வைராக்கியமாய், அதாவது in a simple term we have to understand, Elijah, he opposed the rulers vehemently without having any reservation. அதாவது அன்றைய ஆட்சியாளர்களை எந்த விதமான நீக்கு போக்குமின்றி அவருடைய தவறுகளை அவருடைய முகத்துக்கு நேராக, அவருடைய அரண்மனைக்கு முன்பாக சுட்டி காட்டினான். அவ்வளவு தைரியம் வாய்ந்தவன் தான் எலியா. ஆனாலும் அவன் சிலரை பயந்து ஓடினதெல்லாம் உண்டு, அது வேறு. ஆனால் அந்த தவறை சுட்டி காட்டுவதற்கு அவன் ஒருபோதும் அஞ்சவில்லை, பயப்படவில்லை. சரி, இப்போது நேரே நாம் எங்கு வர வேண்டும்? யோவான் ஸ்நாபகன் வருவோம். யோவான் ஸ்நாபகன் என்ன செய்தார்? அவரும் அதே தான் செய்தார். அன்றைக்கு மகா கனம் பொருந்தினவனாக, மகா வல்லமை பொருந்தினவனாக, அதிகாரம் மிக்கவனாக யூதேயா கலிலேய பகுதிகளிலே ஆட்சி செய்து வந்த ஆட்சியாளர்கள், குறிப்பாக ஏரோது, அவனுடைய தவறுகளை நேரடியாக சுட்டி காட்டி அவன் தன் சகோதரனை மனைவி வைத்திருப்பதை கடிந்து கொண்டான். அது நிமித்தமாக அவன் கொல்லப்பட்டான். ஆகவே அது எதை காட்டுகிறது என்றால், எலியா எத்தனை தைரியமாக ஆட்சியாளர்களை எதிர்த்தாரோ அதே தைரியத்தோடு, அதே போன்ற குணநலத்தோடு யோவான் ஸ்நாபகர் அன்றைய ஆட்சியாளர்களான
ஏரோது போன்றவர்களை எதிர்த்தார். தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்தார், கொல்லப்பட்டார். அந்த விதத்தில் 2 பேருக்கு இருந்த ஒரே ஸ்பிரிட் அல்லது ஒரே மன எண்ணம், தவறை எவன் செய்தாலும், எந்த ஆட்சியாளர் செய்தாலும் சுட்டிக்காட்ட வேண்டும், கண்டிக்க வேண்டும். அதுதான் த ஸ்பிரிட் ஆஃப் எலிஜா என்று சொல்லப்படுது. அந்த தைரியம் யோவான் ஸ்நாபகத்தில் இருந்தது. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் இயேசு அங்கே சுட்டி காட்டுகின்றார். சரி, அப்படியானால் சபை இன்று எப்படி செயல்பட வேண்டும்? சபையும் எலியாவுடைய ஆவியோடு செயல்பட வேண்டும். எலியாவுடைய ஆவி என்ன? தவறுகளை சுட்டி காட்டுகின்ற ஒன்று, குறிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள். இன்றைக்கு சபை அதை செய்கின்றதா? சபை ஸ்பிரிட் ஆஃப் எலிஜாவோடு பணி செய்ய வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிப்பதாக இருக்கட்டும், மக்களுடைய பாவங்களை சுட்டி காட்டுவதாக இருக்கட்டும், ஆட்சியாளருடைய தவறுகள் மக்களுக்கு எதிராக இருக்குமானால் அதை கண்ணியத்தோடு, தரக்குறைவான வார்த்தைகளை கொண்டல்ல, கண்ணியத்தோடு, உலகத்தினுடைய எந்த ஆட்சியாளர் இருந்தாலும் அதை கண்டித்து பழக வேண்டும். அதன் மூலம் அந்த மக்களுக்கு நன்மை வைக்கும், அந்த நாடு நல்ல ஆட்சியாளர்களை காண முடியும். அந்த மன ஓட்டம், மன எண்ணம் சபைக்கும் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருந்தது. அதனால்தான் நீங்க 1 நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டுகளிலே ரோம ஆட்சியாளர்கள் சபையை கண்டு கலக்கமடைந்தது காரணமே அவர்களுடைய தவறுகளும் சுட்டி காட்டப்பட்டன. ஆனால் கண்ணியமாக அதை செய்தார்கள். அதே நேரம் ராஜாக்களை மதித்தார்கள். அதாவது ராஜாக்களை மதித்தார்கள், தவறுகளை மட்டும் சுட்டி காட்டினார்கள். அவர்கள் மிக கவனமாக சபையும் செயல்பட வேண்டும் என்று இந்த வசன பகுதியில் ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆகவே இந்த வசன பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தலைமைத்துவ பார்வை என்னவென்றால், உயிர்த்தெழுந்த இயேசுவின் மாட்சிமையை சாட்சியாக அறிவிக்க அப்போஸ்தலரை போல சபை உலகத்தில் அனுப்பப்பட்டுள்ளது. அதனால்தான் ஆங்கிலத்தில் ஒரு வேர்டு சொல்லுவாங்க. நீங்க சில ஆங்கில இறையியல் புத்தகத்தை படிக்கும்போது சர்ச் இஸ் அப்போஸ்டோலிக்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவால் அனுப்பப்பட்டவர்கள், அப்படித்தானே? அந்த அஸ்திவாரத்தில் தானே சபை நிற்கிறது. கிறிஸ்து மூலைக்கல் சபை என்ற அஸ்திவாரத்தை 1 நூற்றாண்டு அப்போஸ்தலர்களும் 1 நூற்றாண்டு தீர்க்கதரிசனமாக அஸ்திவாரத்தை எடுத்து சபையானது கட்டப்படுகிறது. அது ஒரு மாளிகையான ஒரு ஒப்பீடு. ஆனால் அதே நேரம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று, அப்போஸ்தலர்கள் கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவருடைய சுவிசேஷத்தை, அந்த உயிர்த்தெழுந்தார், ராஜா உயிர்த்தெழுந்தார் என்கிற நற்செய்தியை, அவர் தான் ராஜா என்கிற செய்தியை, அவர் மூலம்தான் ராஜ்யம் அமைக்கப்படும் என்கிற செய்தியை, அவர் மூலம்தான் மக்களுக்கு விடுதலை உண்டு என்கிற செய்தியை அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சபையும் அப்படி சொல்லுவதனால் சர்ச் இஸ் அப்போஸ்டோலிக்னு சொல்லுவாங்க. ஆகவே சபையானது மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுடைய செய்தியை சொல்ல வேண்டும். இயேசு என்ன சொன்னார்? நான் மரித்து உயிர்த்தெழுந்த பின்னு சொல்லுங்கள்னு சொன்னார், அப்போலிடம் சொன்னார். ஆகவே church as an apostolic organization, church is responsible to tell the resurrected Jesus Christ with all his glory and due respect to the world. எலியாவை போல அது யாருடைய தவறு பாவங்களை பெந்தேகோஸ்து நாள் பேதுரு பிரசங்கித்த போது அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டார்கள். ஏன்னா பெந்தேகோஸ்து நாள்ல பேதுரு with the spirit of Elijah he preached. எலியாவுக்குள்ள இருந்து செயல்பட்ட அதே பரிசுத்த ஆவியானவர் அவனை செயலுக்கு, அதுபோல நாமும் பரிசுத்த ஆவியினால் வல்லமையாக பலப்படுத்தப்பட்டிருக்கின்றோம். கர்த்தர் நம்மை அதிகமாய் பயன்படுத்தும்படியாக நாம் ஆண்டுடன் அதற்கான பலத்தை கேட்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த உயிர்த்தெழுந்த பின்பு பேதுருவும் யோவானும் தங்கள் நிருபங்களில் கூட இந்த நிகழ்வுகளை,
பதிவு செய்துள்ளதை நாம் மறந்துவிடக்கூடாது. எலியா வந்தாயிட்டுன்னு சொல்லி இருக்கு. அது வந்து மல்கியால இருக்கு இல்லையா? மல்கியால என்ன இருக்கு? எலியா யோவான் குறித்து சொன்னது. ஆமா, அது அது அந்த வசனத்துக்கு பொருந்தாதுங்க. அந்த எலியா வந்தாயிடுச்சு எழுதியிருக்க, அவனை குறித்து எழுதியிருக்கிறது. பட் சிலர் அந்த வசனத்தின் அடிப்படையில் தான் சொல்றாங்க பிரதர், நான் அதை மறுக்கல. ஆனா வேறு சில அறிஞர்கள் இயேசு எலியா வந்தாயிற்று என்று சொன்னது அந்த வசனத்தை சொல்லல. He doesn't mean that word. அதாவது நீங்க மீகாவில சொல்லப்பட்டது, மீகாதானா மைக்கா, மல்கியா. ஆமா, மல்கியாவில் சொல்லப்பட்டதை இயேசு சொல்லவில்லை. மாறாக ராஜாக்கள் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கல எலியா, அவரைத்தான் இயேசு இங்கே வந்தாயிட்டு அவர் எழுதியிருக்கிறபடி என்ன சொன்னார் அல்லவா? ஆகவே அது அதைத்தான் சொல்றதுன்னு சிலர் விளக்கம் இருக்குது. அதனால்தான் அதுல ரெண்டு கருத்தும் இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பட் அதுல இந்த குழப்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் இன்னொரு புஸ்தகத்தில் இருக்கிறது, அந்த அந்த ரெஃபரன்ஸ் எனக்கு இப்ப சரியா ஞாபகம் இல்லை. எலியாவின் ஆவி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தன்னு ஒரு வசனம் வரும். யாருக்கு? யோவான் ஸ்நாபகனுக்கு. ஆகவே இந்த குழப்பத்தை தீர்ப்பதற்கு அந்த வசனத்தை தான் ஆதாரமா எடுத்து பேசுவாங்க. தட் மீன்ஸ் John the Baptist was not the Elijah. Jesus also, he did not mean that. But only thing, John the Baptist had the spirit of Elijah, not the real Elijah. ஆமா. சோ அந்த இந்த குழப்பத்தை தீர்ப்பதற்கான வசன கீவேர்டு அல்லது கீவேர்ட்ஸ் வந்து எலியாவின் ஆவி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. தட் மீன்ஸ் எலியாவின் ஆவியாக பிறந்தவர்கள் திரும்பவும் அதே வைராக்கியம், நம்ம தமிழ்ல சொல்வதா இருந்தால் அதே வைராக்கியத்தோடு அவன் அந்த பணியை செய்தான். ஏசாயான்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா எலியாவை பத்தி? ஜான் தி பேப்டிஸ்ட பத்தி ஏசாயா புஸ்தகத்துல 40ஆம் அதிகாரம். பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும், நான் கர்த்தரே வனாந்தரத்திலே கேட்கிற சத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோவான் தன்னை சொல்லுவாரு. அதனாலதான் சிலர் அத எலியாவோடு யோவான் ஸ்நாபகனை ஒப்பிடுவார்கள். அப்படி ஒப்பிட்டாலும் பிரச்சனை. நாட் எலிஜா என்கிற பர்சன் இஸ் நாட் ஜான் தி பேப்டிஸ்ட், அப்படி புரியணும். எலியா என்ற மனிதன் அல்ல ஜான் தி பேப்டிஸ்ட். எப்படி? எலியாவின் வல்லமை அந்த ஆவியுடையவர் போல ஜான் தி பேப்டிஸ்ட் இருந்தார். அதுதான், not the same person is not John the Baptist. அப்படி புரிஞ்சாலே அந்த பிரச்சனை தீர்ந்துடும். அதாவது எலியா அந்த காலத்துல எல்லா தவறுகளையும் சுட்டி காட்ட மாதிரி இன்னைக்கு சபைகள் இருக்கணும் கவனத்தோடு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு நிறைய சபையில அந்த மாதிரி சுட்டி காட்டி கேட்க முடியாத சூழ்நிலைகள் அதிகமா இருக்குது பிரதர். சுட்டி காட்டி ஆள் எப்படிப்பட்டவர் அதையும் பார்க்கணும்ல. என்ன பிரதர்? சுட்டி காட்டுற ஆளுக்கு அந்த தகுதி உண்டானு பார்க்கணும் இல்ல? அது சரி, அது சரி. பட் இருந்தாலுமே இப்போ ஒரு சபை ஒரு நல்ல ஆவி நல்ல ஆரோக்கியமா வளரணும்னாக்கா, இப்போ ஒரு ஊழியக்காரே தவறு செய்யறாருனாக்கா அவரை விசுவாசிகள் கேட்கலாம் இல்லைங்களா? அதனால அவங்க தவறுகளை பார்க்கும்போது எழுதப்பட்ட கோட்பாடு இருக்க வேண்டும், சர்ச் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபிள்ஸ் இருக்க வேண்டும், சர்ச் பாலிசி இருக்க வேண்டும். அப்படி இல்லாத போது எதை வைத்து எதை கேட்பது? அதான் பிரச்சனை. நீங்க புதிய ஏற்பாட்டு சபைக்கு இதெல்லாம் தெளிவாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு லோக்கல் சபைகள்லயும் சரி அப்படி இல்லாதபடினாலே, அதாவது ரெண்டு பேருமே தவறு செய்கிறார்கள், கேட்க முடியாத ஒரு சூழல் வருகிறது. எதன் அடிப்படையில கேட்பார்கள்? ரெண்டு பேரும் தவறு இருக்கிறது. சபைக்கென்று ஒரு ஏக்க விசை, அதான் இந்த என்ன சொல்றாங்கன்னா நம்ம சர்ச் பாலிசி என்கிற ஒன்று உண்டு. அதெல்லாம் இல்லாம இருக்கும்போது பிரச்சனை வருது. அதனால்தான் ரெண்டாவது நம்ம அதை சர்ச் மேனேஜ்மெண்டோடு தொடர்புடைய ஒன்றாக, சர்ச் சபை நிர்வாகத்தோடு தொடர்புடைய ஒன்று. நீங்க கேட்ட கேள்வி
சபை நிர்வகிப்பதற்கு வேத வசனத்தின் துணையோடு இருந்தால்தான் அந்த பிரச்சனைகளை ஓரளவு தவிர்க்க முடியும். ஏன்னா அப்படி எழுதப்படவில்லை என்றால் விசுவாசிகள் கேட்கறது நியாயமும் இருக்கலாம், வசனத்தின் அடிப்படையில் கேட்பாங்க, அவர் வேற ஏதாவது வசனத்தின் அடிப்படையில் அதை தப்பி போயிட்டே இருப்பார், அல்லது சபை உடையும். இப்படிதான் இதான் நடக்கிறது பொதுவாக. தேவன் நிச்சயமாக நியாயம் தீர்ப்பார். என்ன வசனமே சொல்லுது, தேவனுடைய வீட்டில் நியாய தீர்ப்பு தொடங்குற காலம் இருக்குது இல்ல, தேவன் நிச்சயமா தீர்ப்பாரு. அதே நேரம் தேவனுக்கு தூஷணமான காரியத்தையும் சபை செய்து வருகிறது அல்லவா. இதனால தேவநாமத்துக்கு மகிமை கொன்றாத செயல்களையும் சபைகள் செய்கின்றது அல்லவா. சபை என்று நான் சொல்லும் போது ஒரு டினாமினேஷன் இல்லை, நம்ம சபைன்னு சொல்லும் போது உலகளாவிய சபை சேர்த்தா நான் பேசுறேன். எல்லா டினாமினேஷன் வைஸ்லயும் பிரச்சனை எல்லா இடத்துலயும் இருக்கிறது. என்னன்னா அந்த பாலிசிஸ் மேக் பண்ணப்பட்டா சம்ஹவ் என்ன சொல்றது, ஒரு 10% குறைக்கலாம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா எழுதப்பட்ட சர்ச்சில பிரச்சனை இல்லைன்னு கேட்டா இருக்குது. அதுதான் மேன் இஸ் எ சின்னர். அதுக்குதான் என்ன சொல்லுவாங்கன்னா மேன் இஸ் எ சின்னர், so there will be some problems. So when the perfect church is revealed at the appearance of Jesus Christ, all these things will be solved. அப்படி சொல்லலாம், அவ்வளவுதான். அதே அப்ப அதுவரை சால்வ் பண்ணாம போலான்னா அது வசனம் அனுமதிக்கல. அதுவரை நம்மால் ஏன்ற மட்டும் அதை சரிப்படுத்தவும் பரிசுத்தமாக வாழவும் சபை உற்சாகப்படுத்தப்பட வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். அப்போதான் பிற மக்கள் சபையை நோக்கி வருவாங்க. இந்த முதல் நூற்றாண்டு சபையுடைய சரித்திரத்துல பார்க்கும்போது சபை ரொம்ப ஹோலியாக வாழ்ந்தது. சில தவறுகள் இருந்தாலும் அதை பொதுமக்கள் ஒப்பிட்டு பார்த்தார்கள். தங்கள் மதத்தோடு, தாங்கள் வாழ்ந்த சமூகத்தோடு, தங்கள் வாழ்வியலோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது கிறிஸ்தவனுடைய வாழ்வியல் மிக மேன்மையானதாக, சிறந்ததாக காணப்பட்டது. அதுவும் ஒரு காரணம், அநேக படித்தவர்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளாக, சபைக்குள்ளாக வர காரணமாக இருந்தது. ஆகவே சபை எந்த அளவுக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கையை பேணுகிறதோ அப்போது கன்வர்ஷன் பிற மதங்களிலிருந்து கன்வர்ஷன் ஆகி வருகிறது அதிகமாகும். துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு சபைகள் அது கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. உலகளாவிய சபை சொல்லுகிறேன், எல்லா நாட்டிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது. தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் கன்வர்ஷன் இஸ் வெரி ஸ்லோ. பலர் சொல்லுவாங்க அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்தா கன்வர்ஷன் ஆகும்னு. இருக்கலாம், அது ஒரு சின்ன பெர்சன்ட் இருக்கலாம். ஆனால் அதை விட முதல் நூற்றாண்டுல கன்வர்ஷன் மக்களுடைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை பார்த்துதான் கன்வர்ஷன் அதிகமாச்சு, அற்புதங்களை பார்ப்பதை விட. ஏன்னா எல்லா இடத்துலும் அற்புதம் நடக்கல, ஆனா எல்லா இடத்துலயும் அற்புதம் நடக்காம இருந்தாலும் சபையில் ஸ்தாபிக்கப்பட்டது. அதே நம்ம மறந்து விடக்கூடாது. எலியா டிஃபரண்ட் பர்சன், ஜான் தி பேப்டிஸ்ட் ஆண்டவர் அதாவது இங்க லூக் சாப்டர் 1 verse 17ல அதாவது ஏஞ்சல் அந்த ஜான் தி பேப்டிஸ்ட் உடைய ஃபாதர் சகரியாஸ் பேசும்போது சொல்றாருல பிரதர், and he shall go before him in the spirit and power of Elijah to turn the hearts of the fathers to the children and the disobedient to the wisdom of the just அப்படின்னு சொல்றது. இது இங்க ஜான் தி பேப்டிஸ்ட் தானே குறிக்குது. அதாவது both are different persons altogether. அது நல்லா புரியுது. They are not identical, their ministry is identical. அவர்கள் ஒரு நபர் அல்ல, ஒரே நபரும் அல்ல, அவருடைய ஊழியம் ஒரே தன்மை வாய்ந்தது. அதுதான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமா ஆமா ஆமா, அவர் வேற, எலைஜா வேற, ஜான் தி பேப்டிஸ்ட் வேற. அதுதான் இந்திய அந்த ஏஞ்சல் சொல்லும் போது சகரியா அவருடைய ஜான் தி பேப்டிஸ்ட் அப்பாக்கு இவர் யோவான் ஸ்நானகன் பிறந்திருக்கும் போது சொல்றது, he shall go before him in the spirit and power of Elijah. அப்ப எலைஜாவோட மினிஸ்ட்ரி, எலைஜாவோட ஸ்பிரிட்டோட தான் அவர் செயல்படுறாரு. ஆமா, ரைட் ரைட் ரைட். ஆமா சரி பிரதர். அப்ப மேத்யூ சாப்டர் 17 verse 13ல ஆண்டவர் இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு then the disciples understood that he spoke unto them of John the Baptist. அது கரெக்ட் தானே? ஜான் தி பேப்டிஸ்ட் குறித்து தானே ஆண்டவர் பேசுறாரு கடைசில. அப்ப
ஜான் த பாப்டிஸ்டிடம் எலியாவுடைய ஊழிய பார்வை எலியாவை கொண்ட ஊழிய செய்தார் என்பதை சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். எலியாதான் ஜான் த பாப்டிஸ்ட் அவர்கள் புரியல. எலியாவை போன்ற ஊழியத்தை செய்தவன் யோவான் ஸ்நாபகன் என்பதை அப்போஸ்தலர்கள் புரிந்து கொண்டார்கள். கிளியர் கட்டா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு எலைஜா வேற இவர் வேற. ஆமா.